முதல்ல ஜனங்க அங்கீகரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீனு பேசலாம். இப்போ நீங்கன்னு பேசி வழக்கு. சமல முதல்ல எடுத்த உடனே நீ வா போன்லாம் பேசக்கூடாது. இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சுடுவான். இதை மாதிரி இப்படி அடித்து இது என்ன ட்ரீட்மெண்ட்? இப்போ இங்கே எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. 10:15 மணிக்கு முன்னே நீ ஆலயத்துக்குள்ளே வரணும், இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கோ, துவச்சி தொங்க விட்டுருவேன் உன்னை. துவச்சி தொங்க விட்டுருவார் இவர் அடுத்தவர். இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்களுடைய ஸ்டைல், இவங்களுடைய வே ஆஃப் ட்ரீட்டிங் பீப்புள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அரசியல் சீசன் முடிஞ்சாச்சு, ஆனால் நமக்கு நெவர் எண்டிங்காக கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. சரியா? அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பவ்யமாக மக்களுக்காக அவங்க எல்லாம் செய்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு பொசிஷனுக்கு வந்த அப்புறம் பட்டக்குன்னு அடிப்பாங்க. அது அவங்களுக்கு தப்பாகவே தெரியாது. ஏன்னா இவர்கள் அரசியல் தலைவர்கள். பாருங்களேன். பார்த்தீங்களா? ஆனால் மக்களுக்காகவே நான் ஏன் இது ஒரு வியாபார யுக்தி. கஸ்டமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற யுக்தி, தொழில் பண்ணுறவங்களுக்குள்ள யுக்தி, அரசியல் பண்ணுறவங்களுக்கு உரிய யுக்தி. மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக பயங்கரமாக வருவாங்க. ஒரு அளவுக்கு மீறி அதுக்கு டிமாண்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன், இவங்க வைக்கிறது தான் சட்டம்னு வைப்பாங்க. சரியா? இது கேஷுவலாக உலகத்தில் நடக்கிறது, கிறிஸ்தவ உலகத்துலேயும் நடக்குது. பாருங்கள். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. சர்ச்சில் அப்பா பேசுறது, வேற ஏதாவது எல்டர்ஸ் ஏதாவது பேசினா எடுத்து கேட்பேன். இவங்க எப்படி 15 மினிட்ஸ் எப்படி பேசிட்டாங்க, ஒரு ½ அன் ஹவர்ல எப்படி அப்பா செவன்ல ஒரு பாயிண்ட் வச்சு இவங்க எப்படி ஒரு வருஷம் பேசுறாங்க, ஒரு சப்ஜெக்ட் 1 இயர் பேசிடுவாங்க. அப்பா இப்படி அப்படியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா. ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு வருஷம் பேசுனா அதுக்கும் பைபிளுக்கும் எங்கேயாவது சம்மந்தம் இருக்கா? பைபிளில் யாராவது அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்து இல்லை யாராவது ஒரு பாயிண்ட் எடுத்து ஆத்துனது உண்டா? நிச்சயமாக கிடையாது. சரியா? இது இந்த கண்டென்ட்டுக்கு தேவையானது இல்லைனாலும் லைட்டாக யோசிச்சு பாருங்கள். இப்போ கண்டென்ட்டுக்கு வாங்க. நான் ஸ்டார்டிங்கில் செர்மனில் நீ உன் இப்படிலாம் பேசுவேன். அப்போ கூப்பிட்டு முதல்ல ஜனங்க அங்கீகரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீனு பேசலாம். இப்போ நீங்கன்னு பேசி வழக்கு. சமல முதல்ல எடுத்த உடனே நீ வா போன்லாம் பேசக்கூடாது. நீங்கள் வாங்கன்னு பேசணும். ஜனங்க அங்கீகரிச்சிருவாங்க. அதாவது கொத்தடிமைகள் ஆகிடுவாங்க. இவர் தான் தேவ மனுஷன்னு நம்பிடுவாங்க. இவர் வாயிலேருந்து வர்றதெல்லாம் தேவ வார்த்தையை நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ வா போன்னு பேசலாம். கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. பல்ஸ் பார்த்து வேலை செய்கிறது, இதுக்கு பேர் தான். எப்படி ஆரம்பத்தில் மக்களுக்காக கடைசியில் கன்னத்திலே அரையிற லெவலுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா? அது இங்கே இப்படி நடக்கும். யார் கண்டா இவங்கெல்லாம் அடிச்சிருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் அடித்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக என்எல்ஏஜியில் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. தெரில நீ இப்படி இருந்தா அப்படின்னு வா அப்படின்னாங்க. முதல்ல ஜனங்க இப்பதான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஆமா, முதல்ல அங்கீகரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ எல்லாம் பேசலாம். இப்ப நீங்க என்ன பேசுறது அப்படி சொல்லிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன், அதுவும் அன்பா சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ற மாதிரி தான்ப்பா இருக்கும். யாராவது அது பரம்பரையா வர ஒரு விஷயத்த அதெல்லாம் முடியாது அப்படின்னு விட்டுட்டு போவாங்களா? யாராவது விட்டுட்டு போவாங்களா? ஏற்றுக்கொள்ளும் விதமாக தான் இருக்கும். என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக தான் இருக்கும். ஏன்னா அதுதானே பிரெட் வின்னிங்க இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உண்மையிலே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸாக அப்படி தான் தெரியுது. மக்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அந்த மக்களை கூப்பிட்டு செவிலே 4 விட்டு போடான்னு சொல்லியிருக்கலாம். ஆரம்பத்தில் நீ வா போன்னு சொல்லாமல் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்களாம். மக்கள் அங்கீகரிச்சதுக்கப்புறம் நீ வா போன்னு பேசுவாங்களாம். இதுக்கு கூட்டு 4 மீதி மிதிச்சு செவிலே 4 விட்டு வெளில போடான்னு சொல்லலாம். அதை விட இது ரொம்ப மோசமான பயங்கரமான இல் ட்ரீட்டாக இருக்குது. ரொம்ப மோசமான செயல். சரி,
இதை தொடர்ந்து இதுக்கு சிமிலராக இன்னொருத்தர் பண்ணுவார் பாருங்க. இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு விடுவான். இதை மாதிரி இப்படி அடித்து இது என்ன ட்ரீட்மெண்ட்டு? இப்போ இங்கே எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஹல்லேலூயா, தோத்திரம். இன்னைக்கு ஆனந்த சுபின் தம்பி இப்போ கல்யாணம் பண்ணவே அவன் 10:55க்கு சபைக்குள்ள வந்தேன். 10:15 மணிக்கு முன்ன நீ ஆலயத்துக்குள்ள வரணும், இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கோ, துவச்சி தொங்க விட்டுருவேன் உன்னை. துவச்சி தொங்க விட்டுருவார் இவர் அடுத்தவர். இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்களுடைய ஸ்டைல், இவங்களுடைய வே ஆஃப் ட்ரீட்டிங் பீப்புள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். தொங்க விட்டுருவேன். என்ன இதில் என்ன பேச்சு இது? துவச்சி தொங்க விட்டுருவேன். எதுக்கு? 10:15 வர்றதுக்கு பதிலாக 10:55 வந்துட்டாப்புல. அதனால மாமியார் வீட்டு கொழுக்கட்டை திங்கால போறிய அல்ல வேற எங்கேயும் இருக்கணும், கரெக்டாக ஆராதனைக்குள்ளே இருக்கணும். இப்போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாதீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் இப்படி பேசுகிறார் இல்லையா, ஸ்டேஜில் மைக்கில் எல்லோரும் முன்னாடி நீ மாமியார் வீட்டுக்கு கொழுக்கட்டையாடா திங்க போனேன், துவச்சி தொங்க விட்டுருவேன் அப்படின்றார் இல்லையா. அப்போ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுன்னா இவரை கீழே உட்கார வச்சு அந்த சபையில் யாராவது ஒரு ஆள் ரேஷன் கடையில் சாப்பிட்றது நார்மல் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன்னா அந்த கிளிப்பை நான் வேணால் இதில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அவளுக்கு கஷ்டம் வந்தாதான் ரேஷ அரிசி. இங்க அப்படி இல்லை, காலையிலையும் ரேஷு, மத்தியானத்தில் ரேஷ அரிசி, ராத்திரியில் ரேஷ அரிசி, விடிய காலமும் ரேஷ அரிசி. ரேஷன் கடையில் சாப்பிட்றது நார்மல் அப்படின்னு சொல்கிறீங்களே, க்ரூஸ் கண்ட்ரோல் காரில் போகும்போது தூங்கிட்டேன் என்னை ஆண்டவர் காப்பாற்றினாருன்னு சொன்னீங்களே, நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றது கஷ்டத்தினால இல்லை, ரைட்டா? ஆமாவா இல்லையா? நான் நல்லா வாழ்ந்துட்டு ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிறத சொல்கிறேன், சரியா? ஒருத்தவங்க நல்லா வாழ்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜென்ரலாகவே ரேஷன் கடை சாப்பாடுலாம் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ரேஷன் அரிசி சாப்பிட்றவன் தான், எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய மக்கள் அப்படி இருக்காங்க, சரியா? அவங்க நொடிஞ்சு போய் வேறு வழி இல்லாமல் ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பெருசாக தெரியும். அப்படி ஒரு அம்மாவுக்கு பிரச்சனையாக தெரியுது பாருங்க. ரேஷன் அரிசி வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா, அந்த அளவிற்கு என் வீட்டுல கஷ்டம். எனக்கு சிரிப்புன்னா தாங்க, நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்கிட்ட அவ சொல்றா நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றோம்னா பார்த்துக்கிடுங்க நான் எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கேன். ஐயோ, அவள்கிட்ட பேசுறதுக்கு நான் சிரிப்பை நிறுத்துறதுக்கு ரொம்ப நேரமாயிருச்சு. பார்த்தீங்களா, அவங்க கஷ்டத்தினால பண்ணது இவருக்கு ஜோக்காக தெரியுது. இப்போ அவரையே கீழே இறக்கி விட்டு மேடை மேலே நான் ஏறி நின்று, இல்லை அந்த சபையில் இருக்கிற யாராவது ஏறி நின்று, ஏய் க்ரூஸ் கண்ட்ரோல் காரில் போகிற உனக்கு இதோடைய கஷ்டம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு நீ இப்படிலாம் அந்த மாதிரியான ஆட்களை இப்படி பேசக்கூடாதுரா, இல்ட்ரீட் பண்ணக்கூடாதுரா, அதெல்லாம் ஜோக்குன்னு நீ சொல்லி உன்னை பெருமையாக காட்டுறதுக்கு பண்ணக்கூடாதுரா அப்படின்னு புத்தி சொல்ல முடியுமா? முடியாதுன்னா அது சபையே கிடையாது. ஏன்னா சபைனா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி இசைவாக இணைந்து மாளிகையாக எழுமணும், அதுக்கு தான் சபை. ஒருத்தர் எல்லாரையும் டாமினேட் பண்ணி முசோலினியோ இல்லை ஹிட்லர் மாதிரியோ சர்வாதிகாரம் நடத்தி துவச்சி தொங்க விட்டுருவேனோ, இல்லை நான் உனக்கு பிள்ளைய போட்டு தள்ளுருவாருனோ, இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணி சித்திரணும், இதெல்லாம் கிடையாது. இதுக்கு மேலேயும் மக்கள் நீங்கள் வேதத்துக்கு திரும்பி, ஆண்டவர்கிட்ட திரும்பி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி சபை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்களா, இல்லை இந்த டம்மி கட்டடத்துக்கு போயிட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு நாளைக்கு ஆண்டவர் வருகையில் வெட்கி தலை குனிஞ்சு அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போக போகிறீங்களா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். பாய்.